Hi guys, welcome to Visho Info. இன்னைக்கு ஸ்டஃப்டு பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள், ஸ்டஃப்டு பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. தோசை மாவு எடுத்துக்கோங்க. தோசை மாவு, இட்லி மாவு எதுவாக இருந்தாலும் ஓகே. ஆனால் ரொம்ப புளிச்சிருக்காமல் ஓரளவு நல்ல மாவாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப புளிக்காமல் பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல வர்றேங்க. அப்புறம் வேறு என்ன தேவைன்னு பார்க்கலாங்க. தேங்காய் துருவல் 1 கப் எடுத்துக்கோங்க. வெல்லம் 1/4 கப் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு 1 சிட்டிகை எடுத்துக்கோங்க. இப்போ இதை வெல்லத்தை நம்ம பாகு மாதிரி காய்ச்சி இதை போட்டு நம்ம ஒரு பூரணம் மாதிரி ஏலக்காய் தூள் போட்டு இந்த உப்பு போட்டு ஒரு பூரணம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கணுங்க. ஆனால் நம்ம பூரணம் பண்ணும்போது 1/4 கப்பு வெல்லம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் 1/4 கப்பு சேர்க்கக்கூடாது. 1 கப்பு தான் சேர்க்கணும். மிச்சம் 1/4 கப்பு நாம் இங்கே வச்சுருக்கிற தோசை மாவில் சேர்க்கணும். அதை நான் இப்போ சேர்த்துட்றேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து பூர்ணம் ரெடி பண்ணதுக்கப்புறம் பணியாரம் ஊற்ற வேண்டியது தாங்க. பாருங்கள், பூர்ணம் செய்ய 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை கரைச்சிக்கலாங்க. வெல்லம் கரையிட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த வெல்லம் சூப்பராக கரைஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய், அந்த 1 சிட்டிகை உப்பு, ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாங்க. 1 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம தேங்காய் பூர்ணம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பணியாரம் ஊற்றிடலாங்க. இதில் நான் கிளறும் போது நெய் எதுவும் ஊற்றலைங்க. ஏன்னா நான் இப்போ பணியாரம் ஊற்றும்போது பணியார கல்லில் நெய் ஊற்றி தான் செய்ய போகிறேன். அதனால் நான் எதுவும் சேர்க்கலைங்க. பாருங்கள், பணியார கல்லில் நெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ பணியாரம் எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாங்க. தோசை மாவு நல்லா ஒயிட்டாக இருந்தது. இது கூட ஒரு 1/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்க சொன்னேன் பார்த்தீங்களா, அது நல்லா கரைச்சி வச்சதுனால இது ஒரு மாதிரி கோல்டு கலரில் இருக்குங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு அந்த மாதிரி 1/4 கப்பு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அந்த ஒயிட்டாக அப்படி ரெடியாக இருக்கிற மாவே ஊற்றலாங்க. இப்போ பாருங்கள், பணியாரம் ஊற்றிடலாங்க. நிறைய ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஏன்னா நம்ம அந்த பூரணம் வேறு வைக்கணும், அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பூரணம் வச்சதுக்கப்புறம் வேணால் நாம் மறுபடியும் மாவு அதுக்கு மேலே ஊற்றிக்கலாம் நிறையா. இப்போவே நிறையா ஊற்றிட்டோம்னா அப்புறம் அந்த நம்ம ஸ்டஃப் பணியாரம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அப்போ அந்த ஸ்டஃப் வைக்கும்போது எல்லாம் வெளியே வந்துடும். இப்போ அந்த ஸ்டஃப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பார்த்திங்களா, நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃப்பை எடுத்து நீங்கள் இன்னும் கெட்டியாக வேணாலும் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பக்குவம் போதுன்னு நான் இப்படியே ஸ்டஃப் பண்ணிட்டேன். நம்மளோட ஸ்டஃப்பை எல்லாத்துலேயும் போட்டாச்சுங்க. இப்போ மறுபடியும் மேலே தோசை மாவு ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், எல்லாத்துக்கும் ஊற்றியாச்சுங்க. இப்போ இது வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. இப்போ இது மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், நம்ம பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாங்க. நான் எடுக்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. தோசை மாவு அந்தளவுக்கு புதுசாக இருக்குங்க. ரொம்ப புளிக்காத மாவை பார்த்து எடுத்துக்கோங்க. தோசை மாவு இல்லாத வீடே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஓரளவு இதை உங்களுக்கு உடனே செஞ்சு பார்க்க ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பார்த்திங்களா, எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது. வெறும் தோசை மாவு நம்ம பூரணத்தை வச்சு பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இதை நீங்கள் பேஸை வச்சு உங்களுக்கு தகுந்த ஐடியாவில் செஞ்சுக்கலாங்க. இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. இதை மூடி வச்சிடலாங்க.
பாருங்கள், செமையாக நம்மளோட பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ப்ராசஸ் வந்து நான் சொன்ன மாதிரி தான் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. தோசை மாவு ஆல்ரெடி நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும். பண்டிகை டயத்தில் தேங்காய் வந்து நம்ம வீட்டில் ரொம்ப சேர்ந்துடும். அப்போ வந்து தேங்காய் தோசை, தேங்காயில் என்னென்ன ஐட்டம் பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணுவோம். அடை பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய ரெசிபி, தேங்காய் பர்ஃபி பண்ணுவோம். இப்போ அது கூட அந்த லிஸ்ட்டில் இதையும் சேர்த்திக்கோங்க. டிஃபனும் ஆச்சு. இப்போ எல்லார் வீட்டில் சுகராக இருக்கிறதுனால நிறையா சர்க்கரை இதெல்லாம் சாப்பிட முடியாது. அப்போ அடை ஒரு நாள் செய்வோம், தேங்காய் தோசை ஒரு நாள் செய்வோம், தேங்காய் துவையல், இந்த மாதிரி தேங்காயில் எவ்வளவோ ரெசிபி பண்ணுவோம். அப்புறம் பண்டிகை டயத்தில் அதே மாதிரி நம்ம தேங்காய் பூரணத்தை வச்சு கொழுக்கட்டை, இந்த மாதிரி பாயாசம் இதெல்லாம் செய்வோம். அப்போ அந்த பூரணம் மிச்சமானால் கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. இது ஒரு டிஃபனாக கூட சாப்பிடும்போது நமக்கு ஒரு நாள் டிஃபனே ரெடி பண்ண வேலை முடிஞ்சுது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வருங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.